வாக்கு சித்தி ஜோதிடர் கண்கீதாவின் இனிய வணக்கம். இப்போ நிறைய பேர் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, பேச்சால தங்களோட வளர்ச்சியை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க. பேச்சால யாருங்க வளர்ச்சி பார்ப்பா அப்படின்னா, பேசுறதே தொழிலா வச்சிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு நான் சொல்றேன். ஆசிரியர்கள் எடுத்துக்கலாம், ஜோதிடர்கள் எடுத்துக்கலாம், ஏன் இந்த கமிஷன் இந்த இதில் எடுத்துக்கலாங்க. அடுத்தது பத்திரிகை எடுத்துக்கலாம், செய்தியாளர்கள் எடுத்துக்கலாம், மீடியா ரேஞ்சில் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், அரசியல் எடுத்துக்கலாம், எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே பேச்சு தான் முதன்மையாக இருக்குது. எந்த அளவுக்கு அவங்க பேசுகிறாங்களோ தன்னுடைய தகுதியை, தங்களுடைய எண்ணங்களை, தங்களுடைய முன்னேற்றத்தை, தன்னுடைய லட்சியத்தை, தன்னுடைய சாதனையை, எல்லா விஷயத்தையும் கொண்டுட்டு வந்து பேச்சால் மட்டுமே காமிக்கிறாங்க இல்லைங்களா? அந்த பேச்சை நம்பி தான் இன்னைக்கு நாம ஓட் போடுறோம், பேச்சை நம்பி தான் ஒரு படம் பார்க்குறோம். புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ அந்த பேச்சால தொழில் கொண்டுட்டு போறவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது. மேடம், நான் நினைச்ச மாதிரி ஒரு வளர்ச்சி பார்க்க முடியல. நல்லா இருக்கு, அதாவது நான் நினைச்சதை தான் நேர்மையா மக்களுக்கு நான் கொடுக்குறேன், நல்லபடியா என்னுடைய செயல்பாடுகளும் கொண்டுட்டு போறேன். ஆனா நான் நினைக்கிற மாதிரி ஒரு சாதனையாளரா என்னால் வர முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? அவங்களுக்கு உண்டான பரிகாரம் தாங்க இது. மிக சிம்பிளான பரிகாரம் என்ன அப்படின்னா, பெண்கள் பூ படைகிறாங்க இல்லைங்களா? மஞ்சள் நீராட்டு விழா அன்னைக்கு நீங்க ஒரு மாமா சீர் செய்யணுங்க. அப்படின்னா புது புடவை எடுத்துக்கோங்க, அந்த பெண்ணுக்கு நல்ல அலங்கார பொருள் எடுத்துக்கோங்க, மங்கள பொருள் எடுத்துக்கோங்க, மஞ்சள், குங்குமம், ஒரு புடவை, மல்லிகைப்பூ, வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் தங்கம் கூட வாங்கி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு மாமா சீர் என்னென்ன செய்யணும், பழங்கள் வாங்கிக்கலாம், புடவை எடுத்துக்கலாம், ஒரு கண்ணாடியிலேருந்து ஆரம்பித்து எல்லா விஷயங்களும் அலங்கார பொருட்கள் நீங்கள் ஒரு மாமா சீர் செய்கிற மாதிரி நீங்கள் கொண்டுட்டு போய் அந்த பெண் பிள்ளைக்கு கொடுத்து, அந்த பெண் பிள்ளை மனதார நீங்கள் நல்லா இருக்கணும் ஆசைப்படணும். அந்த குழந்தை தானே, சின்ன பொண்ணு தானே. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க புதன் அப்படியே சுக்கிரனை ஆக்டிவேட் ஆகிறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 90 நாள் அந்த ஒரு இதில் தான் இருக்கும். ஆனால் உங்களை நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரம் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய விஷயம் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய பேச்சை பயன்படுத்தி தொழிலை கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறவங்க, நான் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் இந்த பரிகாரமாக நினச்சி இந்த விஷயத்த பண்ணி பாருங்க. இதை என்னோட கிளைண்ட்டுக்கு சொல்லி ஒரே பெண் பிள்ளைக்கு அவங்க கொண்டுட்டு போய் செஞ்சுட்டு வந்தது மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக அவர் வந்துட்டார். சாதனையாளர்னா அவர் நினச்ச விஷயத்தில் சூப்பராக வந்துட்டார். அவரும் பேச்சை உபயோகப்படுத்தி தொழில் பண்ணக்கூடிய நபர் தான். சப்போஸ் ஒரு குழந்தைக்கு பண்ணி எனக்கு எந்த மாற்றம் வரல அப்படிங்கிறவங்க தொடர்ந்து 5 பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் பண்ணியே ஆகணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரே குழந்தைக்கு பண்ணுறது மூலியமாகவே மிகப்பெரிய மாற்றம் நிறைய நபர்களுக்கு நடந்துள்ளது. நீங்கள் இது பண்ணுங்க, நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய, அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக வருவீங்க. உங்களோட விஷயங்கள் அனைத்தும் தடையில்லாமல் சக்ஸஸாக முடியுங்க. நன்றி.